எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119, 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ரோமர் 1:21 பரிசுத்த பவுல் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாவம் என்றால் பொய் பேசுவது, விபச்சாரம் செய்வது, திருடுவது, இப்படி வெளிப்படையான காரியங்களை நாம் பாவம் என்கிறோம். மறைமுகமாக நமது மனதளவில் இரகசியமான சிந்தனை பாவம் செய்ய தூண்டும் என்பதை நாம் சிந்திப்பதே இல்லை. தாவீது தன்னுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுகிறார். தாவீதினிடத்தில் வீண் சிந்தனைகள் உள்ளது. வீண் சிந்தனைகளை ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தாவீது தன்னைத்தானே வஞ்சிக்கவில்லை. அவருக்கு வீண் சிந்தனைகள் மேல் பிரியம் இல்லை. அவர் வீண் சிந்தனைகளை வெறுக்கிறார். வீண் சிந்தனைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தன்னுடைய மனதிலே அவர் வீண் சிந்தனைகளை வளர்க்கவும் இல்லை. தாவீது வீண் சிந்தனை மேல் பிரியப்படுவதற்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுகிறார். வீண் சிந்தனைகளை தன்னை விட்டு ஒதுக்கி வைத்து விடுகிறார். தன்னுடைய மனதில் வீண் சிந்தனைகள் எப்பொழுது வந்தாலும் அவற்றை தேவனுடைய வசனத்தினாலே மேற்கொள்கிறார். நாம் தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருக்கும் போது நமக்கு வீண் சிந்தனைகள் மீது பிரியம் இருக்காது. தேவனுடைய வேதம் வீண் சிந்தனைகளை நம்மை விட்டு நீக்கி போடும். நாம் எவ்வளவு அதிகமாய் தேவனிடத்தில் வேதத்தில் பிரியமாய் இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நம்மால் இந்த வீண் சிந்தனைகளை ஒதுக்க முடியும். தேவனுடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்கும்போது வீண் சிந்தனைகள் நமக்கு வெறுப்பாய் இருக்கும். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்தை கொடுக்கும்படி முடிவு செய்துவிட்டார். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் தேசத்தை சுற்றி பார்க்க மோசே அனுப்பிய 12 பேரில் 10 பேர் அந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் கொடூரமானவர்கள், பலவான்கள், நாம் அந்த தேசம் குடியிருப்பதற்கு உகந்தது அல்ல என்று தேவன் உரைத்த வாக்குக்கு எதிராக காரியங்களை சொல்லி தங்களையும் ஜனங்களையும் வீணாக குழப்பினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அநாதி திட்டம் நிறைவேற காத்திருப்போம். அவர் சொன்னால் அது நிறைவேறும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக குழப்புகிற எந்த சிந்தனையும் வீணானவைகளே. தேவனுடைய வாக்கிற்கு எதிரான சிந்தனைகள் இரு மனதை நம்மில் உண்டு பண்ண, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை சொல்லலாமா, இதை சொல்லக்கூடாதா, என்னை இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்களை நாம் பழிக்கு பழி வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, இந்த மாதிரி மாம்சத்தில் வீணான சிந்தனைகள், யோசனைகள் விசுவாசத்தை குலைத்து சந்தேகத்தை எழுப்பி காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்கள் ஆக்கும். இந்த வீண் சிந்தனைகள் இவைகள் தோன்றும் போது வேதத்திலுள்ள வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு வசனங்களை மனதில் குடிகொள்ள இடம் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 139, 23 தாவீது இவ்வாறாக பாடுகிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்கிறார். எங்களை ஆளுகை செய்யும் தேவனே, எங்கள் சிந்தனைகளையும் உமது ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய வாக்கு தத்தங்களை குறித்து நான் எவ்வளவேனும் சந்தேகப்படாமலும் வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடாமலும் விசுவாசத்தோடு உம்முடைய நேரம் ஒருவரை காத்திருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.